மகாராஷ்டிராவில் டிஜிட்டல் கைது என கூறி மோசடி நபர்கள் ஒரு பெண்ணின் ஆடையை கலற்றச் சொல்லி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக டிஜிட்டல் கைது என்ற வகை மோசடியில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இவர்கள் அரசு அதிகாரிகள் என்ற போர்வையில் ஆடியோ மற்றும் வீடியோ அழைப்புகள் மூலம் மக்களை தொடர்பு கொண்டு மிரட்டி பணம் பறிக்கின்றனர். இந்நிலையில் மகாராஷ்டிராவில் ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. மும்பையைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் போரிவாலி பகுதியில் இருக்கும் ஒரு பார்மா நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு நவம்பர் 19ஆம் தேதி ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசியவர் தான் டெல்லி காவல் அதிகாரியாக பணியாற்றி வருவதாகவும், பண மோசடி வழக்கில் சிறையில் இருக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் நரேஷ் கோயல் வழக்கில் அந்த பெண்ணுக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் விரைவில் அவர் கைது செய்யப்பட இருப்பதாகவும் மிரட்டியுள்ளார். இதையடுத்து மோசடி கும்பல் அந்த பெண்ணை ஹோட்டலில் தனி அறை எடுத்து தங்குமாறு வற்புறுத்தியுள்ளனர். அவர்களது பேச்சை நம்பிய அவர் தனியறை எடுத்து தங்கியுள்ளார். பின்னர் வீடியோ கால் மூலம் அழைத்த அவர்கள் அந்த பெண்ணை மிரட்டி 1.78 லட்சம் ரூபாயை பறித்துள்ளனர். மேலும் முழு உடல் சோதனை செய்ய வேண்டும் என்று கூறிய அந்த கும்பல் அந்த பெண்ணின் ஆடையை கலற்றச் சொல்லி மிரட்டியுள்ளனர். இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் மும்பை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் பாரதிய நியாய சட்டம் மற்றும் ஐடி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். முன்னர் நரேஷ் கோயல் பெயரை பயன்படுத்தி வர்தமான் நிறுவனத்தின் தலைவர் பால் ஒய்ஸ்வால் மிரட்டப்பட்டு 7 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் ஒரு முறை அவரது பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளது.